செய்திகள் தொடர்கின்றன. 90 வயது வரை கல்வி கற்காமல் வாழ்ந்த முதியவர் ஒருவர் அதன் பிறகு கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசை மேலிட எழுத படிக்கும் முயற்சி மேற்கொண்டுள்ளார். அமெரிக்காவில் உள்ள அசோரே பகுதியைச் சேர்ந்தவர் ஜேம்ஸ் ஆர்ட ஹென்றி. இவருக்கு சமீபத்தில் 99 வயது பிறந்துள்ளது. ஆனால் அவருக்கு கல்வி அறிவு கிடையாது, எழுத படிக்கவும் தெரியாது. இந்நிலையில் அவர் தள்ளாத வயதில் எப்படியாவது கல்வி கற்று எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தனது வயதை கருதாமல் எழுத கடந்த சில ஆண்டுகளாக கல்வி கற்று வருகிறார். அவரது இந்த முயற்சி அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அப்போது அவர் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறி வருகிறார். கல்வி அறிவு பெற்றவராக வாழ்வதற்காக தாம் மீண்டும் இந்த உலகில் பிறந்து கல்வி கற்க விரும்புவதாகவும் ஹென்றி கூறுகிறார். கார்ட்டூன் படக்கதையில் வருவது போன்ற வௌவால் மனிதர் ஒருவர் அமெரிக்காவில் காரில் சென்றபோது போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினார்கள். கார்ட்டூன் கதைகளில் வரும் வௌவால் மனிதன் குற்றங்களை தடுப்பதற்காக போராடுவது போலவும் பிறருக்கு உதவி செய்வதாகவும் கதைகள் எழுதப்படுகிறது. அமெரிக்காவில் இதே போன்ற வௌவால் மனிதன் பறவை ஆடை அணிந்து கொண்டு காரில் வேகமாக சென்றதை பார்த்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் காரை நிறுத்தி அவருடன் விசாரணை நடத்தியபோது அவர் கார்ட்டூன் புத்தகங்களில் வரும் சூப்பர் ஹீரோ போன்று பேட்மேன் ஆடை அணிந்து இருந்ததை பார்த்து வியப்படைந்தனர். விசாரணையில் அவரது பெயர் லெனி ராபின்சன் என்றும் பால்டிமோர் நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் என்றும் தெரியவந்தது. மருத்துவமனைகளில் உள்ள நோயுற்ற குழந்தைகளுக்கு நகைச்சுவை ஏற்படுத்தி சிரிக்க வைப்பதற்காக அவர் சென்று கொண்டிருந்ததும் தெரியவந்தது. அதன் பிறகு அவர் உருவத்தை போலீசார் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவரை அங்கிருந்து செல்ல அனுமதித்தனர். தூத்துக்குடி அருகே உப்பள தொழிலாளருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கொளத்தூரில் உப்பள தொழிலாளர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு வீசுதல், கபடி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் தொழிலாளர்கள் மற்றும் அவரது குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.